ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஏசி ரிமோட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இந்த ஏசியை ஆன் பண்ண முடியாது. நீங்கள் ரெட்மி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐஆர் ரிமோட் வச்சு பண்ணலாம். பட் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. புது ரிமோட் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏசி ரிமோட் இல்லாமல் ஏசியை ஆன் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ எல்லா ஏசிலையுமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற கேப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கேப்புக்குள்ளே ஒரு பவர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பவர் பட்டன் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பவர் பட்டன் போட்டிருப்பாங்க. சப்போஸ் பவர் பட்டன் வந்து இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பவர் சொல்லிட்டு பவர் சோர்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 ஹோல் இருக்கா? இந்த 2 ஹோலில் ஒரு ஹோலில் பவர் பட்டன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மாடலுக்கு எங்கேன்னு தெரியலனா நெட்டில் போட்டு பாருங்கள். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பென்சில் இல்லை ஒரு பென்னு இல்லை ஒரு டெஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஹோலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ நான் வந்து இங்கே ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து எல்இடி வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கீழே விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ நாய்ஸ் கேட்கணும் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பென்சிலை வச்சு ஏசியை ஆன் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஏசி ரிமோட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ.